லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு. சான்று பகரும் தூய வாழ்வு வாழ்வோம். என்னை நீ அழைத்தாய், பின் செல்ல பணித்தாய், இறைவா வழி நடத்தி செல்வாய், இறைவா வழி நடத்தி செல்வாய். என்னை நீ அழைத்தாய், பின் செல்ல பணித்தாய், இறைவா வழி நடத்தி செல்வாய், இறைவா வழி நடத்தி செல்வாய். பிரியமானவர்களே, இன்று நாம் திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறை தொடங்குகின்றோம். இன்றைய 3 வாசகங்களும் பிறர் நம்மை குறித்து சான்று பகரும் அளவிற்கு தூய வாழ்வு வாழ்வதற்கு நம்மை அழைக்கின்றன. 1918ஆம் ஆண்டு மதுரைக்கு அருகிலுள்ள வடமலபுரம் என்னும் ஊரில் பிறந்தவர் மருத்துவர் ஜி. வெங்கடசுவாமி. அமெரிக்கன் கல்லூரியில் இளங்கலை வேதியியல் படித்தவர். பிறகு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் 1944ஆம் ஆண்டில் தன் மருத்துவ படிப்பை முடித்து மருத்துவரானார். அதன் பின்னர் இந்திய இராணுவ மருத்துவ பணியில் சேர்ந்து 4 ஆண்டுகள் பணிபுரிந்தார். ஆனால் கடுமையான மூட்டுவலி காரணமாக 1948ஆம் ஆண்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டார். ஓராண்டு முழுவதும் படுத்த படுக்கையாகி தசைப்பிடிப்போடு கூடிய மூட்டுவலி காரணமாக அவதிப்பட்டார். கையில் பேனாவை பிடித்து எழுத முடியாத அளவிற்கு மிகுந்த வேதனைகளை அவர் அனுபவித்தார். இந்த நிலையிலிருந்து சற்று மீண்டு வந்ததும் மறுபடியும் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து கண் சிகிச்சையில் டிப்ளோமா மற்றும் முதுகலை பட்டம் பெற்றார். தனது அயராத உழைப்பாலும் தீர்க்கமான சிந்தனையாலும் கண்புரை அறுவை சிகிச்சையில் மிகச் சிறந்தவராகி புகழ் பெற்றார். இந்நிலையில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் கண் சிகிச்சை நிபுணராகவும் பேராசிரியராகவும் பணி செய்தார். கண் பார்வை இழப்பை முதலிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளித்தல், இலவச கண் சிகிச்சை முகாம்கள் நடத்துதல், மருத்துவர்கள் எளிதில் செல்ல முடியாத கிராமப்புறங்களுக்கெல்லாம் சென்று கண் சிகிச்சை அளித்தல் என அளப்பரிய பணிகளை ஆற்றி வந்தார் அவர். ரைட் டு சைட், அதாவது பார்வை என்பது மனித உரிமை என்பதே மருத்துவர் வெங்கடசுவாமி அவர்களின் விருது வாக்காக அமைந்தது. பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அனைவருக்கும் பார்வை அளிக்க வேண்டும் என்பதும், பார்வை குறைபாடு ஏற்படா வண்ணம் அனைவருக்கும் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்பதும் அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. 1976ஆம் ஆண்டு தனது 58வது வயதில் அரசு பணியிலிருந்து அவர் ஓய்வு பெற்றார். அந்த ஆண்டே ஒரு கண் மருத்துவமனையை தொடங்கிட விரும்பி வங்கிகளிடம் சென்று கடன் கேட்டார். ஆனால் அவர் பணி ஓய்வு பெற்றுவிட்டார் என்பதாலும் நோயாளர்களிடம் மிக குறைந்த கட்டணம் வசூலிக்கும் மருத்துவர் என்று பெயர் பெற்றிருந்ததாலும் வங்கிகள் அவருக்கு கடன் கொடுக்க முன்வரவில்லை. ஆனாலும் மனம் தளராதவராக தனது குடும்பத்தவர்களிடம் இருந்த நகைகளை எல்லாம் வாங்கி அடகு வைத்து ஒரு சிறிய அளவில் கண் மருத்துவமனையை தொடங்கினார். இம்மருத்துவமனைக்கு வரும் அனைவரும் பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சையை அளிக்க வேண்டும் என்பதை தனது முதல் தொலைநோக்கு பார்வையாக கொண்டிருந்தார். அவரின் இந்த உயர்ந்த பார்வைதான் இன்று 1000 மக்கள் கண் பார்வை பெற உதவியிருக்கிறது. அவர் எழுப்பியதுதான் மதுரையில் கலங்கரை விளக்கமாக உயர்ந்து நிற்கும் அரவிந்த் கண் மருத்துவமனை. இன்று உலகமெங்கும் 50 மையங்களையும் 30 நாடுகளில் கிளைகளையும் கொண்டுள்ளது. இங்கு ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1200 பேர் கண் சிகிச்சைக்காக வருகின்றனர். 200க்கும் மேற்பட்டோருக்கு தரமான முறையில் கண் அறுவை சிகிச்சை வழங்கப்படுகிறது.
இதுவரை 3,20,00,000 பேர் சிகிச்சை பெற்றுள்ளனர். 40 லட்சம் பேர் கண் அறுவை சிகிச்சை பெற்றுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் இலவசமாக சிகிச்சை பெற்றவர்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2006ஆம் ஆண்டு மருத்துவர் வெங்கட்டசுவாமி இறந்துவிட்டாலும் அவர் தொடங்கிய பணிகள் குன்றிலிட்ட தீபமாய் இன்றும் தொடர்ந்து ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி உலகின் மிகச்சிறந்த சமூக தொண்டு நிறுவனம் என்று அரவிந்த் கண் மருத்துவமனை பற்றி புகழ்ந்துள்ளார் அலசியோ பைரோனி என்ற உலகப் பயணி. மேலும் இம்மருத்துவமனையில் பார்வை பெற்ற ஏழை எளிய மக்களில் பலரும் ரொம்ப அருமையான மருத்துவமனை, பணங்காசு இல்லாத மக்களுக்கு இலவசமாக கண் அறுவை சிகிச்சை செய்கிறாங்க, நல்லா கவனிச்சுக்கிறாங்க, மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகிறதுலேருந்து திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து விடுற வரைக்கும் அவங்களே முழு பொறுப்பும் எடுத்துக்கிறாங்க. அவங்க செய்கிற இந்த சேவை மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சான்று பகிர்ந்ததை நானும் நேரடியாகவே கேட்டுள்ளேன். மன உறுதி அற்றவர்களுக்கும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கும், வாழ்க்கையில் நைந்து போனவர்களுக்கும், அனைவராலும் கைவிடப்பட்டு விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்களுக்கும் நற்பணி செய்பவர்களுக்கு பலர் நற்சான்று வழங்க முன்வருவர் என்பதும், அச்சான்று உண்மையுள்ளதா என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதும் நிதர்சனமான உண்மை. இன்றைய நற்செய்தி 2 பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. 2வது பகுதியில் திருமுழுக்கு யோவானை குறித்து தான் கொண்டிருக்கும் பார்வையை வெளிப்படுத்துகின்றார் இயேசு. அதாவது அவரது பணிவாழ்வு குறித்து நற்சான்று வழங்குகிறார். இப்போது அப்பகுதியை வாசித்து நமது சிந்தனைகளை இன்னும் விரிவுபடுத்துவோம். அவர்கள் திரும்பிச் சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடையணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடையணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்குச் சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றிதான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். அன்பர்களே, திருமுழுக்கு யோவானை குறித்து சான்று பகர்வதற்கு முன்பாக மக்கள் அவர் மீது எம்மாதிரியான பார்வையை கொண்டிருக்கின்றனர் என்பதை குறித்து கேள்விகள் எழுப்புகின்றார் இயேசு. அதன் பிறகே மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று சான்று பகர்கின்றார். அதே வேளையில் தன்னை குறித்து சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார் என்று திருமுழுக்கு யோவானை குறித்து கூறும் இயேசு, யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு என்று மேலும் அவருடைய வாழ்வுக்கு நற்சான்று தருகின்றார். அது மட்டுமன்றி தன்னை அனுப்பிய தந்தையும் தனக்கு சான்று பகர்ந்துள்ளதாக கூறுகின்றார் இயேசு. என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்குச் சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை, அவரது உருவை கண்டதும் இல்லை. ஆயிரம் ஆயிரம் மனிதரிலே என்னை நீ தேர்ந்தெடுத்தாய். பரிசுத்த தைலத்தால் அபிஷேகம் செய்து உன்னை
உன்னருள் பணி கொடுத்தாய். பெறத்தறிய பேரு பெற்றேன் நான், பெறத்தறிய பேரு பெற்றேன் நான். நவில்கின்றேன் நன்றிகள் என் தேவனே. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியில் வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்ற திருமுழுக்கு யோவானின் கேள்விக்கு தான் செய்யும் செயல்களை மட்டுமே முன்னிறுத்தி தன்னை உண்மையான மெசியாவாக வெளிப்படுத்துகிறார் இயேசு. காரணம், ஆதிக்க சிந்தனைகளை கொண்டிருந்த ஆட்சியாளர்களும் அரியணையில் வீற்றிருந்தோரும் பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள், தலைமை குருக்கள் ஆகிய அனைவரும் அரசியல் மெசியாவுக்காக காத்திருந்தனர். அதாவது தாவீதை போன்று எதிரிகளை இல்லாதொழித்து அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்வார், அவ்வாட்சியில் தங்களுக்கும் பங்கு கிடைக்கும் என்று மெசியா குறித்த தங்களின் தவறான எண்ணங்களை குவித்து வைத்திருந்தனர். ஆனால் இயேசு தன்னை எல்லாருக்குமான மெசியாவாக, அதிலும் குறிப்பாக பாவிகளுக்காக துன்புறும் மெசியாவாக, சிலுவை வழி அமைதியையும் உடன்பிறந்த உறவு நிலைகளையும் பாகுபாடுகளற்ற சமத்துவ சமுதாயத்தையும் கட்டியெழுப்புவதற்கு வந்த ஓர் உண்மை மெசியாவாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். இறுதியாக திருமுழுக்கு யோவானை குறித்து இயேசு சான்று பகரும் அதே வேளையில், நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்று திருமுழுக்கு யோவானும் இயேசுவை குறித்து சான்று பகர்கின்றார். ஆகவே நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் நாம் சரியானவற்றை கேட்கவும் பார்க்கவும் அது குறித்து சான்று பகரவும் நம்மை அழைக்கின்றன. இன்றைய நம் உலகில் சான்று பகர்தல் என்பது தவறான வழியில் அமைகிறது என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை. காரணம், சரியான வழியில் ஒருவரின் செயல்களை நோக்காமலும் அவைகள் குறித்து சீர்தூக்கி பார்க்காமலும் தனது சுயலாபத்திற்காக அவர் செய்யாத நற்செயல்களை கூட செய்து காட்டி சாதித்து விட்டதாக கூறி அவருக்கு நற்சான்று வழங்கப்படுகிறது. அதாவது நற்சான்றுக்கு உரியவரெல்லாம் புறந்தள்ளப்பட்டு நற்சான்றுக்கு தகுதியற்றவர்கள் அனைவரும் முன்னிலைப்படுத்தப்படுகின்றனர். இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் ஒருவருக்கொருவர் நற்சான்று வழங்கியது போன்று நம்மை குறித்து பிறர் நற்சான்று பகரும் அளவிற்கு நாமும் தூய வாழ்வு வாழ்வோம். அதற்கான இறையருளை இந்நாளில் இறைஞ்சி மன்றாடுவோம். தாயின் கருவில் நான் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி என்னை அழைத்தாய். இயேசுவின் தலைமையில் போராடும் வீரனாய் வழிகாட்டி நடத்தி செல்வாய். வாழ்நாளெல்லாம் உன் அரவணைப்பிலே, வாழ்நாளெல்லாம் உன் அரவணைப்பிலே வாழ்ந்திட உன் அருள் தந்திடுவாய். என்னை நீ சான்று பகரும் தூய வாழ்வு வாழ்வோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். இத்தாலிய தூதரகத்தின் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இன்று உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், புனித கதவின் வழியாக நீங்கள் மேற்கொண்ட உங்கள் திருப்பயணம் நமது பகிரப்பட்ட நம்பிக்கையை குறிக்கிறது. இது ஒரு உறுதியற்ற வேட்கை அல்ல, ஆனால் நன்மை மற்றும் நீதிக்கான உறுதியான நாட்டம் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. டிசம்பர் 13 சனிக்கிழமையன்று இத்தாலிய தூதரகத்தின் ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்ளும் அதன் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கிய உரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை தூதரக உறவுகளின் மேன்மையை குறித்து அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். தூதரக உறவுகளில் நம்பிக்கை மிக முக்கியமானது. கடினமான காலங்களில் கூட தொடர்ந்து உரையாடலை தேட இது நம்மை தூண்டுகிறது என்று கூறிய திருத்தந்தை,
ஒப்பந்தங்கள் ஒன்றுக்கொன்றான ஒப்பந்தத்தால் முத்திரையிடப்படுவது போல உண்மையான தூதரக உறவு சுயநலம் அல்லது போட்டியை அடிப்படையாக கொண்டது அல்ல, நேர்மையை அடிப்படையாக கொண்டது என்றும் குறிப்பிட்டார். ஒப்புரவையும் அமைதியையும் வெளிப்படுத்திய இயேசுவின் முன்மாதிரியை நாம் நோக்குகிறோம் என்றும், அவரை பின்பற்றுபவர்களாகிய நாமும் நம்பிக்கை, புரிதல் மற்றும் பொதுவான தளத்தை தேடுதல் ஆகியவற்றின் மதிப்பீடுகளால் வழிநடத்தப்பட்டு உரையாடலை வளர்க்க அழைக்கப்படுகிறோம் என்றும் எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை. இசை என்பது மனிதரின் மாண்பை புரிந்து கொள்வதற்கும் ஒருவரின் இறை அழைத்தலை உறுதிப்படுத்துவதற்கும் ஒரு பாதையாக அமைந்துள்ளது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை இரவு புனித 6ஆம் பவுலரங்கில் இடம்பெற்ற இத்தாலியின் ஓய்வு பெற்ற இசையமைப்பாளர் ரிக்கார்டோ முத்தி அவர்கள் நிகழ்த்திய கிறிஸ்துமஸ் இசை நிகழ்ச்சி ஒன்றில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. இசை, அழகு மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை பற்றி தனது எண்ணங்களை வெளிப்படுத்திய திருத்தந்தை மனித மாண்பையும் இறை அழைத்தலையும் புரிந்து கொள்வதற்கான சிறப்புமிக்க பாதை என்று இசையை அழைத்தார். மேலும் இசை என்பது இதயங்களை கடவுளை நோக்கி நடத்தக்கூடியது என்று வலியுறுத்திய திருத்தந்தை புனித அகுஸ்தினார் இசையை இதயத்தை கடவுளை நோக்கி வழிநடத்தும் கலை என்று அழைத்ததை மேற்கோள் காட்டினார். குழப்பமான இரைச்சல் நிறைந்த உலகில் கிறிஸ்துவுக்கு பணியாற்றி அவரை பின்பற்றுபவர்களும் தங்கள் இதயங்களிலும் மனங்களிலும் அவருடைய குரலை தெளிவாக கேட்கும் மக்களும் நமக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக தேவை என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. டிசம்பர் 12 வியாழக்கிழமையன்று ரோமையில் பயிலும் லத்தீன் அமெரிக்க அருள்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் அருள்பணித்துவ பயிற்சி மாணவர்களுக்கு வழங்கிய உரை ஒன்றில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. என்னை பின்பற்றுங்கள் என்ற கிறிஸ்துவின் அழைப்பின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, இயேசு தம்முடைய சீடர்களை அழைப்பதில் இறை முயற்சியுடன் செயல்பட்டு பாவிகளுக்கும் பலவீனர்களுக்கும் நற்செய்தியை கொண்டு செல்லும் வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கினார் என்று அவர்களுக்கு நினைவூட்டினார் திருத்தந்தை. இறையழைத்தலுக்கு பதிலளிப்பதன் மூலம் வரும் பொறுப்பை எடுத்துரைத்த திருத்தந்தை, கடவுளுக்கு முழுமையான அர்ப்பணிப்பு, அவருடைய திருச்சட்டத்தை பற்றிய அறிவு மற்றும் உலக பாதுகாப்பை துரத்தல் ஆகியவற்றின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். கிறிஸ்து பிறப்பு குடிலின் ஆன்மீக முக்கியத்துவம் குறித்தும் கலாச்சாரங்கள் கடந்து அதன் உலகளாவிய குறியீட்டு தன்மை குறித்தும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. டிசம்பர் 13 இவ்வெள்ளியன்று தூய மேரி மேஜர் பெருங்கோவிலில் இடம்பெற்ற உயிரோட்டமுள்ள கிறிஸ்து பிறப்பு குடில் நிகழ்ச்சி ஒன்றின் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியொன்றில் திருத்தந்தை தனது ஆசீர்வாதங்களை வழங்கியதோடு இந்த கிறிஸ்து பிறப்பு பாரம்பரியத்தை மீண்டும் உயிரோட்டமிக்கதாக மாற்றிய அவர்களின் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார். கிறிஸ்து பிறப்பு குடில் என்பது மனிதகுலத்தின் மீட்பை குறிக்கிறது என்றும், மனிதர் கடவுளாக மாறுவதற்காக கடவுள் மனிதரானார் என்று கூறிய புனித அகுஸ்தினாரின் கூற்றையும் அவர்களுக்கு எடுத்து காட்டினார் திருத்தந்தை. சமூக ஊடகங்களில் வயது அடிப்படையிலான கட்டுப்பாடுகள், கொடுமைப்படுத்துதல், சுரண்டல் மற்றும் தீங்கு விளைவிக்கும் செயல்கள் போன்ற ஆபத்துக்களிலிருந்து குழந்தைகளை முழுமையாக பாதுகாக்காது என்று யுனிசெஃப் நிறுவனம் எச்சரித்துள்ளது. டிசம்பர் 12 வெள்ளியன்று உக்ரைனில் இடம்பெற்று வரும் போர் 4வது ஆண்டை நெருங்கும் நிலையில் 7,25,000 குழந்தைகள் உட்பட 43 லட்சம் மக்களுக்கு உயிர்காக்கும் உதவிகளை வழங்குவதற்காக யுனிசெஃப் நிறுவனம் 35 கோடி அமெரிக்க டாலர் நிதிக்கு வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம்.